அன்பு உறவுகளுக்கு வணக்கம். அன்பு காட்டு யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். 100 சாமி படம் எப்படி இருக்கு? தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் பிறந்த ஒவ்வொரு பெண்களுமே பார்க்க வேண்டிய படம். இந்த உலகத்தில் ஆணும் பெண்ணும் சமம் என்று வாய் வார்த்தைக்கு மட்டும் சொல்லிவிட்டு, பெண்களுக்கான அடிமைத்தனங்கள், கலாச்சாரம் என்ற பெயரில், பண்பாடு என்ற பெயரில் பெண்களை எந்தளவிற்கு ஒரு முட்டுக்கட்டையாகவும் ஒரு அடிமைகளாக வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத அழகா அற்புதமாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு படம் தான் 100 சாமி. புரிதல் அப்படிங்கிற வார்த்தையை நாம் புரிஞ்சுக்கிட்டாலே மனுஷனாக பிறந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையும் நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். இறக்கும்போது கூட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இறந்து போவோம் அப்படிங்கிற படம் எனக்கு நல்லாவே உணர்த்தியிருக்கு. 2 பசங்க, அப்பா விட்டுட்டு இறந்து போயிடுறாரு. அந்த பொண்ணுக்கு 26 வயசு. அந்த பொண்ணு என்ன செய்வா? அந்த பசங்களை வளர்க்கணுங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு கூலி வேலை செய்கிறா, வீட்டு வேலைக்கு போகிறா, பாத்ரூம் கழுவுறா, கரும்பு கட்டு தூக்க போகிறான்னு சொல்லி போகக்கூடிய அந்த பெண், அவளுக்கும் உடல் இருக்கிறது, மனசு இருக்குது, உணர்ச்சிகள் இருக்குது. ஆனால் அதை அத்தனையுமே அடக்கிக்கிட்டு 26 வயசு பெண்ணாக இருந்தாலும் சரி, இல்லை 19 வயசு பொண்ணாக இருந்தாலும் சரி, தாலி கட்டி கணவன் இறந்து போயிட்டா அவள் அடுத்த கல்யாணமே பண்ணிக்க கூடாதுங்கிறது தான் நம்முடைய இந்து மத பண்பாட்டு கலாச்சாரம். பொட்டு வைக்கக்கூடாது, பூ வைக்கக்கூடாது, கையில் இருக்கிற வளையல் எல்லாத்தையும் உடைச்சிடணும். இனிமேல்ட்டு உனக்கு கணவன் அப்படிங்கிற ஆளே இல்லை, இறந்துட்டான், அவ்வளோதான், இப்படி தான் நீ வாழணும். தெருவில் நடந்து போனால் கூட ஏய் அவ வராப்பாரு முண்டச்சி அப்படின்னு ஒதுங்கி போகணும். இப்படிலாம் இருக்கக்கூடிய நம்ம கலாச்சாரத்தை ஆணுக்கு பெண் சமம், ஆண் என்பது ஒரு உயிர் என்றால் பெண் என்பதும் ஒரு உயிர் தான் அப்படிங்கிறத புரிய வைக்கக்கூடிய ஒரு படம் 100 சாமி. தன்னுடைய பசங்களை வளர்க்கக்கூடிய ஹீரோயினி கௌசிகா என்ன செய்கிறாங்கன்னா, வீட்டு வேலைக்கெல்லாம் போயிட்டு பசங்களை காப்பாற்றி படிக்க வைக்கிறாங்க. பெரிய பையன் படிச்சுட்டு ஒரு ஐஏஎஸ் இன்ஸ்டியூட் வச்சு நடத்துகிறாரு. சின்ன பையன் காலேஜ் படிக்கிறாரு. சின்ன பையனுக்கும் காதல் வருது. பெரிய பையனுக்கு ஒரு நடுத்தர வயசில் இருக்கும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் வந்து கௌசிகா, அதாவது அம்மா கிட்ட கேட்குறாரு, உனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க விருப்பமாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, நானும் ஒரு பொண்ணு தானே, எனக்கும் எல்லா உணர்வுகளும் இருக்குதானேன்னு சொல்லி பண்ணிக்கிற மாதிரி செய்கை செஞ்சிடறாங்க ஹீரோயினி. அதை பார்த்துட்டு அந்த ஆசிரியர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த மூத்த பையன்கிட்ட வந்து சொல்கிறாரு. சொன்ன உடனே அவனுக்கு சுருன்னு கோவம் வந்துடுது. இவ்வளோ வயசு கழிச்சு நம்ம அம்மா கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றாளா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் வீட்டுக்கு போகிறான். அப்போ கோவப்பட்டு அம்மாவை சண்டை பிடிச்சிட்டு கண்ணாடியெல்லாம் உடைச்சிட்டு கிளம்பிடுறான். போயிட்ட பிறகு தான் கொஞ்ச நாளைக்கு யோசித்து பார்க்கும்போது தெரியுது, அம்மா வீட்டில் ஒரு சிசிடிவி கேமரா வச்சுருப்பான். அந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, செஞ்ச வேலையே செஞ்சிட்ருப்பாங்க. காரணம், பேசுறதுக்கு பேச்சு துணைக்கு ஒரு ஆள் இருக்காது, தன்னுடைய உணர்வுபூர்வமான கருத்துக்களை பரிமாறிக்கிறதுக்கு ஆள் இருக்காது, சண்டை பிடிச்சிக்கிறதுக்கு கூட ஆள் இருக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவள் இருக்கிறத பார்த்தோன்னே அந்த பெரிய பையன் ஒரு நிமிஷம் சிந்திக்கிறான். நம்ம அம்மா நம்மளை பெற்று போட்டு நமக்காகவே அவள் வாழ்க்கையை வந்து தியாகம் செஞ்சிட்டாலே, அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேடிக்கலையே, என்னென்ன நினச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு முடிவு பண்ணுறான். எங்கள் அம்மாவுக்கு கல்யாணம் ஆனாதான் எனக்கு கல்யாணம்னு சொல்லிடுறான். அதன் பிறகு ஃபஸ்ட்டு, அதாவது அம்மாவை சண்டை பிடிச்சிட்டு வந்தவன் அம்மாவை நினச்சி புரிஞ்சுக்கிட்ட பிறகு, அம்மா நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி கேட்குறான். அவள் அப்போ சண்டை பிடிக்கிறா. நான் பண்ணிக்கணும்னு நினச்சப்ப என்னை பண்ண விடலை, இப்போது பண்ண சொல்லியாடாங்கிறான். இல்லை நீ கல்யாணம் பண்ணால் தான் நான் கல்யாணம்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணி ஒரு செக் வச்சிடறான். சரிப்பா பாருப்பான்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு பிறகு அந்த ஹீரோயினிக்கு கௌசிகாவுக்கு மாப்பிள்ளை தேடுறாங்க. அப்படியே அரச பரசில் போகுது. ஆனாலும் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கையை நம்பக்கூடிய சில பிற்போக்குவாதிகள், அடுத்தவங்க குடும்பம் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, ஊரில் எவனுமே நல்லவனாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, அள்ளி போடுறவங்க, அடுத்தவங்க குடும்பத்தை பற்றி பேசுகிறவங்க, இன்னும் முக்கியமாக ஏரி வேலையில் உட்காந்துட்டு அவள் எங்கே போனா இவன் எங்கே போனான்னு சொல்லி அடுத்தவங்க கதையை பற்றி பேசுகிறவங்க எல்லாருமே இருக்கக்கூடியது தான் கிராமம். நீ சிட்டியில் கூட கொலையே பண்ணிவிட்டு 4 கொலையை பண்ணிவிட்டு கூட யாருக்கு தெரியாமல் நீ பாட்டு ஒரு வேலையை செஞ்சுட்டு வாழ்ந்துடலாம். ஆனால் கிராமத்தில் ஒரு குண்டூசி போட்டாலும் கூட அது மக்களுக்கு தெரியாமல் இருக்காது. நம்மளை பற்றி தப்பாக பேசாமல் இருக்கவே மாட்டாங்க. அப்படியேப்பட்ட கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண் தான் இந்த ஹீரோயினி. புருஷல்லாத பார்த்துட்டு பல ஆண்கள் நாட்டாமல் அப்படி இப்படி இருக்க எல்லாருமே, வரட்டுமா போட்டுமா, நான் உனக்கு பணம் தரேன், 2 பிள்ளையை வச்சுட்டு எப்படி பிழைப்ப அப்படிலாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் தாங்கிக்கிட்டு இந்த பசங்களை வளர்க்குறா. அப்படி இருக்கும் பொழுது இவ 2வது கல்யாணம் பண்ணிக்க போகிறான்னு தெரிஞ்ச உடனே அந்த ஊர் மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த திருமணத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, மறுமணத்திற்கு. இதுதான் கிளைமேக்ஸ். இந்த கேப்பில் தான் விஜய் ஆண்டனியும் இளம் வயதிலேயே தன்னுடைய மனைவியை இழந்துடுறாரு. கரும்பு வெட்டுற கூலி தொழிலாளியாக இருக்கிறார். அந்த படத்தில் அவருக்கு பேர் ஏழுமலை. கூலி தொழிலாளியாக இருக்கிறாரு. இந்த பையன் எப்படியே கண்டுபிடிச்சி
அவர்கிட்ட போய்ட்டு பேசலாம், அம்மாவை கட்டிக்கிறீங்களான்னு. அவரையும் அப்பான்னு ஏற்றுக்கிறான். எப்படி அப்பான்னு ஏற்றுக்கிறான். இந்த கேப்பில் வந்து அண்ணன் தம்பிக்கு இடையிலேயே சண்டைலாம் நடக்குது. அம்மாவுக்கு எப்போ அப்படி பண்ணி வைக்கலாம், நாம கல்யாணம் பண்ணுற வயசில் அம்மாவை கல்யாணம் பண்ணுறேன்னு நினைக்க சொல்லி சண்டைலாம் ஏற்படுது. ஆனால் புரிஞ்சிக்கிறாங்க. அதான் புரிதல் வந்துடுது. வந்துட்ட பிறகு இந்த பக்கத்துலேயும் பசங்களுக்கு ஓகே, அந்த பக்கத்துலேயும் எல்லாத்துக்கும் ஓகே. ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயினி, அதாவது அம்மாவுடைய அண்ணன் கருணாஸ், கௌரவம் மான பிரச்சனைன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே வந்து நல்லவங்க பேசுகிற மாதிரி பேசி அந்த பொண்ணை கழுத்தில் போட்டு கயிறை போட்டு இறுக்கி கொலை பண்ண பார்க்குறாங்க. அதே சமயத்தில் 23 வயசில் புருஷனை இழந்த ஒரு பொண்ணு குழந்தைய தூக்கிட்டு வந்து, அக்கா நமக்கெல்லாம் ஒரு முறை தாங்க கல்யாணம், இதெல்லாம் தப்புக்கா, இன்னொரு கல்யாணம்லாம் பண்ணக்கூடாதுக்கான்னு சொல்லி அவளும் நெகட்டிவாக பேசுகிறா. அப்போது இங்கே பெண்கள் வந்து அடிமைகளாக இருக்க காரணமே அந்த பெண்கள் மனசில் அடிமைத்தனத்தை கூட சரின்னு சொல்லி புகுத்தி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லக்கூடிய படம் தான் இந்த 100 சாமி. என்ன பண்ணுறான்னா, சரின்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு விட்டாரா. இதையெல்லாம் தாண்டி அவங்க பெரிய பையனும் சின்ன பையனும் சேர்ந்து அவங்க அம்மாவுக்கு விஜய் ஆண்டனியை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கோயிலுக்கு போகிற இடத்துல இருந்து எல்லா இடத்துலையுமே அந்த ஊரில் இருக்கிறவங்க அதுக்கு வந்து தடை போடுறாங்க. ஏன்னா நம்முடைய பண்பாடு கெட்டு போயிடும், நம்முடைய கலாச்சாரம் கெட்டு போயிடும், பொம்பளைனா இப்படி தான் இருக்கணும், வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, அபசகுணம் பிடிச்சவ, புருஷனை இழந்தவ அப்படிலாம் சொல்லி சராசரி மனிதனாக பார்க்க வேண்டிய அந்த பொண்ணை ஒரு கேவலமாக பார்த்து, ஒரு அடிமையாக பார்த்து வாழ விடாமல் செய்யக்கூடிய இந்த இந்திய கலாச்சார பண்பாடு நிகழ்ந்த இந்த சமூகத்தில் ஒரு பகுத்தறிவோடு இப்படி கல்யாணம் பண்ணி வைக்கலான்றத சொல்லக்கூடிய படம் தான் 100 சாமி. சசி அவர்கள் ஏற்கனவே பிச்சைக்காரன் படத்தில் அருமையாக தன்னுடைய கதைகளை வந்து இயக்கியிருப்பார். 100 சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போல் ஆகிடுமான்ற மாதிரி இந்த படத்துலையும் அம்மா சென்டிமெண்ட்டை அழகான ஒரு கதை வடிவத்தில் கொடுத்துருக்கிறாரு. சசி அவர்களுக்கு ரொம்ப 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 நன்றி. இந்த படத்தில் அம்மா கேரக்டராக நடிச்சிருக்கக்கூடிய அந்த கௌசிக்காங்க ரொம்ப 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 பிடிச்சிருக்குங்க. சத்தியமாக நல்ல கேரக்டர். ஒவ்வொரு பெண்களுக்கும் மோட்டிவேஷனாக இருக்கக்கூடிய படம் இந்த படம் அப்படிங்கிறதால தயவு செய்து எல்லாருமே போயிட்டு தியேட்டரில் பாருங்கள். என்னுடைய ரிவ்யூ கூட ரொம்ப லேட்டாக தான் கொடுக்குறேன். 100 சாமி 100 சாமி 100க்கு 100 மார்க்கு கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சாமி அப்படிங்கிறத நம்ம யூடியூப் சேனல் மூலிமா சொல்லிக்கிறேன். மறுபடியும் நம்முடைய சேனலை வந்து எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நல்ல நல்ல கருத்துக்களை போடலாம், சமூக சிந்தனை சார்ந்த கருத்துக்களை போடலாம், பெண்ணடிமை சார்ந்த எழுச்சி சார்ந்த கருத்துக்களை போடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். அன்பு காட்டுங்கள், அன்பு காட்டுங்கள், அன்பு காட்டுங்கள். 100 சாமி 100க்கு 100 கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சிறந்த குடும்பங்களோடு பார்க்கக்கூடிய ஒரு படம்.